பட்டா எத்தன நாட்கள்ல வழங்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒண்ணு சொல்லுது. மாண்புமிகு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் எல்லா வழக்கையும் ஒண்ணாக்கி 2023ல ஒரு முக்கியமான தீர்ப்பு குடுக்குறார். அதுல பட்டா மாறுதல், பட்டா விண்ணப்பம் குறித்து ஒரு வழிகாட்டுதல் தரார். அதெல்லாம் என்ன அப்படின்னா, தாசில்தார் பட்டா தவறுதலா குடுத்தாருன்னு நெனச்சா, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் 14 படி நீங்க 30 நாட்களுக்குள்ள ஆர்டிஓட்ட அப்பீல் போயிறணும். 2வது, பட்டா கேட்கக்கூடிய சொத்த பொறுத்து ஏதாவது வழக்கு நீதிமன்றத்தில போயிட்டு இருக்குன்னா, கப்பு சுப்புன்னு அதிகாரிகளுக்கு அதுல எந்த வேலையும் கிடையாது. நீதிமன்றம் எப்ப முடிவு சொல்லுதோ, அதுக்கப்புறம் தான் பட்டான்னு சொல்லிறணும். அத விட்டுட்டு நானே முடிவெடுப்பேன் அதிகாரி பட்டா குறித்து முடிவெடுக்கக் கூடாது. ரயத்வாரி பட்டாவ பொறுத்தவரைக்கும், ஜிஓவுடைய எம்.எஸ். 714 படி 20/8/1987க்கு முன்னாடி தான் குடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் குடுக்கக்கூடாது. அப்படி குடுத்திருந்தா அது செல்லாது. பட்டா பாஸ்புக் ஆக்ட் 14 படி பட்டா உங்க பேர்ல இருக்கு, அனுபவம் என்கிட்ட இருக்கு. இந்த டைட்டில் டீட் நான் நிரூபிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே வழி சிவில் கோர்ட் தான். அத தவிர வேற வழி கிடையாது. யுடிஆர்ல எதுவும் கரெக்ஷன்னா உடனே டிஆர்ஓட்ட போங்க. அவர தவிர வேற யாரும் இதுக்கு அதிகாரி கிடையாது. மக்களோட மனுவ சீனியாரிட்டி படி தான் பார்க்கணுமே தவிர, காசு தர்றவனுக்கு முதல்ல, அடுத்து தான் மத்தவனுக்குன்னு அதிகாரி பார்க்கக்கூடாது. அடுத்து பட்டா மனுவோ அல்லது அப்பீலோ எதுவா இருந்தாலுமே 6 மாசத்துக்குள்ள முடிச்சு முடிவ சொல்லணும்.